மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி வரும் தமிழ்நாடு அரசை தாவேக தலைவர் விஜய் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி விமர்சனம் செய்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், நடிகர் விஜய் களத்தில் இறங்கி எந்தவித மக்கள் நல பணிகளையும் செய்யாமல் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வரும் தமிழ்நாடு அரசை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2026 முதலமைச்சராகலாம் என நடிகர் விஜய் கூறி வருவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். அரசியல் என்பது ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து அரசியல் செய்வதல்ல. அரசியல் என்பது 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக முன்னேறி இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த மாவட்டத்திலே, விழுப்புரம் மாவட்டத்திலே புயல் ஏற்பட்ட போது முதலமைச்சராக இருந்து கொண்டு உடனடியாக அந்த மக்களை சந்தித்து ஆறுதலை கூறியவர். அதே மாதிரி துணை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரண பணிகளை அமைச்சர் பெருமக்களும் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்று பேசும் இந்த நடிகர் விஜய் எங்கிருந்தார் என்பதை மக்கள் கேட்கிறார்கள்.